வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேரியபிள் வால்வ் ஆக்டிவேஷன், அதாவது விவிஏனா என்னன்னு பார்க்க போறோம். பல பேர்த்தோட வேண்டுகோளுக்கு இணங்க ஒருத்தர் தான் கேட்டாரு. ஸோ அதுக்காக தான் பார்க்க போறோம். ஸோ விவிஏனா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வேரியபிள் வால்வ் ஆக்டிவேஷன் என்பது இதோட விரிவாக்கம். ஸோ விவிஏ அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்றோம், எது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஜின்லாம் எப்படி முதல் வேலை செய்யுது. ஒரு ஓட்டம் மூலயமா உங்களுக்கு வந்து ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகி உள்ள வரும். ஸோ அதாவது ஆக்சிஜனும் பெட்ரோலும் உள்ளே வருதுன்னு வச்சுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்பார்க் பிளக் திடீர்னு லைட்டிங்கை போட்டு விடும், பிடிச்சி எரிஞ்சிடும். பிடிச்சோடனே பிஸ்டனை கீழே தள்ளும். ஸோ அந்த இடத்துல கீழே போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அது இன்ஜின்லேருந்து உங்களுக்கு வர பவர். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஓட்டம் மூலமாக எக்ஸாஸ்ட்டாக காற்று வெளில போயிடும். இது வந்து 2 வால்வ் இன்ஜின். 4 வால்வ் இன்ஜின்னா அதே தான். ஸோ 2 ஓட்டை ஃபார் எக்ஸாஸ்ட், 2 ஓட்டை ஃபார் ஏர் ஃபியூவல் மிக்சர். ஸோ இந்த 2 ஓட்டையும் ஒரே நேரத்தில் திறந்தெல்லாம் இருக்காது. ஸோ பெட்ரோல் உள்ளே வரும், அப்போ வந்து லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும். பெட்ரோல் உள்ளே வந்து அந்த கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் அது வெடிக்கும். வெடிச்ச உடனே இங்கே வந்து எக்ஸாஸ்ட் மூலமாக காற்று வெளில போயிடும், புகை. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. வந்து வெடிச்சு கம்ப்ரஸ் ஆகி வெடிச்சு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு அது வர எக்ஸாஸ்ட் போகிறது. இது வந்து அது விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து விவிஏக்கு வருவோம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இந்த ஓட்டை வந்து திறக்கிறது மூடுறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணுன்னா நடுவில் இது ரெண்டுக்கும் மேலே வந்து ஒரு கம்பி வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுவும் வந்து இன்ஜினோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது இப்படி சுற்றும் போது இந்த பக்கம் ஒரு பல்லு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் போய் இந்த பக்கம் அந்த வால்வு திறந்து மூடுது பார்த்தீங்களா, இது போய் இப்படி தட்டும் போது எக்ஸாஸ்ட் ஓப்பன் ஆயிரும். அடுத்து இது அப்படியே சுற்றி போய் இந்த பக்கம் தட்டும் போது இன்டேக் ஓப்பன் ஆயிரும். ஸோ அது மேலே வந்து ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்கனால இது தாண்டோன்னே அது மறுபடியும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் மாற்றி மாற்றி உள்ளே வருது. திறந்து மூடி போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் விவிஏ எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நார்மலாக 4 வால்வ் இன்ஜினில் இது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். விவிஏ இருக்க இன்ஜினில் எக்ஸ்ட்ராவாக பெருசாக ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. சின்ன பல்லு பெரிய பல்லுன்னு வச்சுருப்பாங்க. பெரிய பல்லு நார்மலாக கனெக்ட் ஆகிருக்காது. எப்போ கனெக்ட் ஆகும்னா, நீங்கள் ஒரு 7400 RPM தாண்டுறப்போ, 7400 RPM தாண்டுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சிக்னல் போய் ஒரு சொலினாய்டு, ஒரு மேக்னெட்னு வச்சுங்க. அந்த மேக்னெட் மூலமாக இந்த பெரிய பல்லு வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணி விட்ரும். ரொம்ப நேரத்துக்கு திறக்கும். ஸோ சின்னதாக இருந்ததுன்னா இவ்வளோதான். இந்த டியூரேஷன், இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அது திறந்துருக்கும். ஸோ இது பெரிய பல்லுங்கனால ரொம்ப டியூரேஷனுக்கு திறக்கும். நல்லா பெருசாகவும் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஏரும் ஃபியூலும் நிறையா உள்ளே வரும். ஸோ அதனால் உங்களுக்கு பவரும் பர்ஃபார்மன்ஸும் நிறைய கிடைக்கும். இதே சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மைலேஜ், நல்ல டார்க்கும் கிடைக்கும். ஸோ 7500 RPM நீங்கள் தாண்டுறீங்கும் போது உங்களுக்கு நல்ல பெரிய கேம் ஷாஃப்ட்டை போட்டனால உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூல் உள்ளே வந்து உங்களுக்கு பவரும் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் குறிப்பிட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெரிய பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டில் கையே வைக்காது. வெறும் இன்டேக் வால்வு மட்டும்தான் நல்லா பெருசாக திறந்து மூடி விடும். இந்த எக்ஸாஸ்ட் வந்து புகை ஈஸியாக போய்க்கும். அதே சைஸ்லேயே இருந்தாலே போதும், அது ஈஸியாக புகைங்கிறது போய்க்கும். வெறும் இன்டேக்கு மட்டும்தான் இந்த பெரிய கேமரா. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது மிஸ் பண்ணுறான், இந்த பெட்ரோல் கம்மியாக வருது, அதனால உங்களுக்கு மைலேஜ் வருது, ஓகே. டார்க் எப்படி வரும் அந்த சின்ன பல்லு இருக்கப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹை டார்க்கை கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த வால்வு வந்து டக்குனு திறந்து மூடுதான். ஸோ அந்த டைமில் நீங்கள் லோ ஆர்பிஎம்மில் போயிட்டு இருக்கும்போது இது என்ன வேகம் வந்து சுற்றுது பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஜினோட வேகத்துக்கு தான். ஸோ நீங்கள் லோ ஆர்பிஎம்மில் சுற்றும் போது இதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றும். அப்படிங்கும்போது அந்த சின்ன கேமே போதும். ஸோ சின்ன கேம்னா டக்குனு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் திறந்ததுன்னா வந்த ஃபியூல் மிக்சரும் அதே வந்த வழியாகவே திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க சின்ன கேம். ஸோ சின்ன கேம் என்ன பண்ணும், உங்களுக்கு டக்குனு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அதனால காற்று ஃபுல் ஃபோர்ஸில் டப்புன்னு உள்ள வந்து லாக் ஆகிக்கும். ஃபுல்லாகவே அந்த கம்பஷன் சேம்பரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்வில் ஆகி ரெட்டியாக இருக்கும். பற்ற வச்சா வெட்டிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரெட்டியில் ஃபுல் மிக்சரில் இருக்கும். அப்போ வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல டார்க்குங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பெருசாக ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸாஸ்ட் மூலமாக வெளில போயிடும். ஃபுல்லாக எரிய முடியாது, அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கில் ரிவர்ஸில் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கனால உங்களுக்கு எஃபிஷியன்சி ட்ராப்பாகவும் பவர் ட்ராப்பும் இருக்கும். ஸோ சின்ன கேம் வந்து லோ ஆர்பிஎம்மில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டார்க்கும் கிடைக்கும், மைலேஜும் கிடைக்கும். பெரிய கேம் வந்து உங்களுக்கு ஹை ஆர்பிஎம்மில் யூஸ் பண்ணும்போது நல்ல பவரும் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், மைலேஜும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். 35 தான் வரும். ஸோ ஒரு வண்டியில் 2 கேரக்டர். ஸோ உங்களுக்கு வந்து லோ அண்டில் உங்களுக்கு 50 மைலேஜ் கூட கிடைக்கும். இதே டாப் அண்ட் எடுத்திங்கன்னா 35 மைலேஜ் தான் கிடைக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் சில மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக சொல்லும் போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான ஆர்பிஎம்மில் உங்களுக்கு வந்து 2 வால்வ் இன்ஜினாக செயல்படும், அதிகமான ஆர்பிஎம்மில் 4 வால்வ் இன்ஜினாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே அப்படி தான் சொல்லுவேன். இது சிம்பிளாக எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வால்வ் வந்து கம்மியாக தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, கம்மி டியூரேஷன் சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அதுலேருந்து வர பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து ஒரு 2 வால்வ் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கேம் பெருசாக ஓப்பன் ஆகும்போது அப்போ 4 வால்வ் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை தான் 2 வால்வ் 4 வால்வுமாங்க. ஸோ இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் எக்ஸாக்ட் மீனிங் வந்து 2 வால்வா 4 வால்வாலாம் மாறல. அது எப்பயுமே 4 வால்வ் தான். அந்த ஓட்டை வந்து கம்மியாக தான் இருக்குது.
பாதி பாதியாக திறக்குதுன்னு வச்சுங்க ஒரு புரிதலுக்கு. ஸோ இதுதான் விவிஏ. ஸோ இது வந்து யமஹாவில் யூஸ் பண்ணுறது. இன்னும் மற்ற பிராண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிவிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 3 வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரைடர் மாதிரி வண்டியெல்லாம் 2 இதில் இன்டேக் வரும், ஒரு இதில் எக்ஸாஸ்ட் போகும். கரெக்டாக சொல்கிறனால தெரியல. 3 வால்வ் அதில் யூஸ் பண்ணுவாங்க. பஜாஜில் வந்து ஸ்பார்க் பிளக் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, கம்பஷன் ஃபுல்லாக நடக்கணும் அப்படிங்கிறனால. அப்புறம் ஸ்பார்க் பிளக் 2-3 கூட போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோண்டாவில் ஐவி டெக்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதையும் போய் படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் என் வண்டியில் இருக்கிறனால அது தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நன்றி.